திமுக கூட்டணி நிறைய வருது. திமுக கூட்டணி வந்தாலும் சிஎம் அவர் தான் வருவாரு. என் ஓட்டு அவரு தளபதி. புதுசா விஜய் வந்தா நல்லா செய்வாங்க. சீமான்லாம் எனக்கு அவர் பத்தி தெரியாது. எனக்கு அவர் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு பிடிக்காது அவரு. எனக்கு விஜய் மட்டும்தான். விஜய் வரல நினைக்கிறோம். விஜய் வரலாம். ஸ்டாலினுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் அப்படி சொல்லு. தளபதி 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 விஜயா அவரே தான். அப்படியா? ஏன் அப்படி சொல்றீங்க? விஜய்க்கு தான் வரவே இல்லைங்க. இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு. இந்த தொகுதி தான் எங்க வீட்டுக்கார எடப்பாடி கட்சி. சரி. அதிமுக அதுக்குதான் ஓட்டு போட சொல்லுவாரு. நான் என் இஷ்டம் எப்படியோ அப்படிதான் போடுவேன். விஜயகாந்த் நிற்கக்குள்ள விஜயகாந்த் போட்டேன். ஆமா, ரொம்ப பிடிக்கிறேன். நீ யாருக்கு மட்டும் சொல்றீங்களா? என் ஓட்டு அவரு தளபதிக்கு தான். விஜய்க்கு. விஜய் அப்படி சொன்னா என்னமா காரணம்? ஏன்னா எப்படி சொல்றது, இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யல. எங்களுக்கு இலவசம்னு எதுவும் வேணாம். சட்டப்படி எது செய்யணுமோ மக்களுக்கு அது செஞ்சா போதும். இந்த மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், எதுவும் எங்களுக்கு வேணாம். கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செஞ்சா போதும். அது இவர் செய்வாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால இது வரைக்கும் ஏமாந்துட்டோம். இது வரைக்கும் நான் என் வயசுக்கு நான் ஒரு 4-5 எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஏமாந்துட்டேன். அது அதாவது எப்படி சொல்றது, எங்கள் அப்பா ஏடிஎம்கே, நாங்கள் ஏடிஎம்கேக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு வந்தோம். இப்போ டிஎம்கே வந்தால் நல்லது செய்யும்னு போட்டோம். ஒன்றுமே கிழிக்கல எங்களுக்கு. அதனால இப்போ இவரு என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு அடுத்தது எப்படின்னு பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லைப்பா. ஒரு சிமெண்ட் ரோடு போடுறோம், நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போடல. ஆனால் அவங்க கட்டுறாங்க கட்டடம். 5 கட்டடம் 6 கட்டடமா போகுது, மாடி மேலே மாடியா. எங்களுக்கு சிமெண்ட் ரோடு கூட, நாங்கள் இருக்க ஏரியா வந்து பாருங்க, சிமெண்ட் ரோடு கூட கிடையாது. அப்படியே போட்ட ரோடு கூட ஜல்லி பேத்துக்குன்னு வெறுங்காலில் நடக்கவே முடியாது. காலில் அப்படி பொக்குது. இது என்ன மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? புதுசா ஒரு மாற்றத்தை வரலாம் தான். ஏற்கனவே அவங்க தானே 2 பேருமே ஆட்சி கொண்டுட்டு வந்திருக்காங்க. புதுசா விஜய் வந்தா நல்லா செய்வாங்க. மகளிருக்கு, பொம்பளைங்களுக்கு எல்லாமே. அதனால எங்களுக்கு எல்லாமே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். சீமான்லாம் எனக்கு அவர் பத்தி தெரியாது. எனக்கு அவர் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு பிடிக்காது அவரு. எனக்கு விஜய் மட்டும்தான். நாங்க அப்பல இருந்தே நான் விஜயோட ஃபேன். எங்க வீட்டுல எல்லாருமே. அவர் வந்து கரெக்டா பேசுறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா கரெக்டா பேசுறாரு. அவர் ஆட்சியை கண்டிப்பா கொண்டுட்டு வருவாரு. நல்லபடியா கொண்டு வருவாரு. ஜனங்களுக்கு நல்லது செய்வாங்க. எனக்கு அங்க நம்பிக்கை இருக்கு. அவர் வந்தாதான் கூட்டம் வருது. அப்புறம் கூட்டத்துல அவங்கவுங்க எடுத்து போயிட்டேன்னா விஜய் முதலமைச்சரா ஆனா கண்டிப்பா அவர் பாப்பாரு. அவர் எல்லாமே புதுசா வராங்க, எல்லாம் அமைச்சருங்க எல்லாம் எல்லாமே. அதனால அவங்க சொல்றபடி கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இல்ல எங்க வந்து மெம்பர் வந்து கரெக்டா பாக்குறாரு. அவர் திமுக, அவர் கரெக்டா பாக்குறாரு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் தான் நல்லா கரெக்டா பாங்க. எங்க சொந்தக்காரங்க, எங்க மூத்தார் மகன் மெம்பரா இருக்காரு. அவர் இந்த வார்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா செய்யறாரு. எங்களுக்கு ஆட்சியில வந்து சிஎம் தான், விஜய் தான் வேணும். ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, 2 கட்சியும் ஆண்டது போதாதா, இன்னமும் ஆனந்தமா வரட்டும். புதுசு வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்கா மக்கள் மத்தியில? ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஐ ஆம் ஏடிஎம்கே. எடப்பாடிக்கு வாய்ப்பு இருந்தது தான், அதான் பிரிஞ்சு போச்சு. எல்லாமே எல்லாம் 4 பக்கமும் பிரிஞ்சு போய் ஒன்றும் வேலையா. இப்போதைக்கு விஜய் தான். சீமானுக்கு நான் சும்மா ஒரு சொல்லி காத்திட்டே கிடக்க வேண்டியதுதான். ஆனா விஜய் வந்து நேரம் மக்களை யாரும் சந்திக்க மாட்டேங்காரு. அதெல்லாம் சந்திப்பாரு. எங்க நீங்க தான் சந்திக்க விட மாட்டேன்றீங்களே. எல்லா விமர்சனும் பார்ப்பாரு. அரசியல் பண்ண தெரியும். அதான் படம் எல்லாமே நடிச்சதுதாங்க வந்தவங்க. இவர் மட்டும் என்ன அப்புறம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அவர் வந்தாருனாக்கா வர வைப்போம். ஒரு ட்ரிப்பு வரட்டுமே, வந்தாதான் எதா இருந்தாலும் தெரியும். யார் நான் என்ன நினைக்கிறேன், விஜய் வரல நினைக்கிறோம். விஜய் வரல நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வரல? அது கொஞ்சம் வாலிபர் சின்ன வயசு வரட்டுமே தான். ஒரு ட்ரிப்பு வந்து பார்க்கட்டும். புதுசாக ஒருத்தர் வரட்டுமா? இங்கெல்லாம் ஆதரவு இருக்கான விஜய்க்கு ஆதரவு. விஜய் வந்து வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு அளவுக்கு. சீமான்லாம் தெரியல. அவங்க கூட்டணி வச்சா வரலாம் ஒரு அளவுக்கு. கூட்டணி வந்தா ஜெயிக்கலாம். கூட்டணி வரும். தனியாக இருந்தால் கொஞ்சம் இதுதான். எடப்பாடியில் சும்மா இல்லை தெரியல. அதெல்லாம் நம்ம கூட்டணி எப்படி வச்சுதான் பார்த்து நம்ம பார்க்க முடியும். நல்லது செய்யறவங்க வருவாங்க. எடப்பாடி வந்தால் நல்லது நல்லது செய்யணுன்றதுக்காக ஒரு ஒருத்தர் இருக்காங்க. அவரும் ஒரு வரணும். எல்லாம் வரவங்களுக்கு இடம் கொடுத்தா தானே. என் கேப்டன் தான், நாங்கள் விஜயகாந்த் கேப்டன் தான் ரசிகர். அவர் வரணுமே. மக்கள் ஓட்டு போடாத நாங்க
நல்ல தண்ணி செய்ய போனவங்க யாரும் செய்யறாங்களா? இருக்கிறவங்க மேலதான் இருக்கிறவங்க பணக்காரங்க ஆக்குறாங்க. அவங்கள தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க வந்தாலும் பரவாயில்லதான். விஜய் வரலாம். யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வாய்ப்புனாக்கா விஜய்க்கு தான். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். அவர் தான் வருவார். அவர் வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும் தமிழ்நாடு. விஜய் வந்திருக்காருன்னா அவ்வளோ. அவர் இப்ப புதுசா தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு இன்னும் போகணும். அவரு வந்துக்கிறாரு. சீமான் வந்து அவர் ஆரம்பத்துல இருந்து தனித்தனியா தான் வந்து இருக்காரு. அவரு எதுலயும் வரமாட்டாரு. ஸ்டாலினுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி தான் வருவார். இப்ப விஜய் வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவ்வளோ வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல. சீமான், இல்ல அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின், இல்ல அவருக்கும் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இருக்கா மக்கள் மத்தியில் ஆறு ஒரு ஆட்சி மாற்றம் பார்க்குறாங்க, நடக்கலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு மாற்றம் வந்தா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு கணிப்பு தான். இப்ப இவங்களாம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க கொள்ளை அடிச்சுட்டு அவங்கவுங்க போறாங்க. அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்து அவங்கவுங்க தான் கொள்ளை அடிக்கிறாங்க. அதுமாரி மாத்தி போட்டா இவங்க ஒரு நல்லது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதுக்காக தான் இருக்கும். கூட்டணி நம்ம கூட்டணி இருக்கிற கட்சியே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுயேட்சைன்றப்ப வாய்ப்பு கம்மி. எடப்பாடி, எடப்பாடிக்கு வாய்ப்பு தான். கூட்டணி அதான் நிறைய இருக்குல்ல, சொல்ல முடியாது. கூட்டணி எப்படி அமைக்கிறாங்களோ அது ஸ்டாலின் அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? இது இல்லை, லேடிஸுக்கு நிறையா செஞ்சிருக்காரு. அதனால அங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் தான் எல்லாமே லேடிஸ்க்கு நிறையா செஞ்சிருக்காரு. ஏன்னா நல்லா எங்களுக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் வந்திருக்கேன் நான். என்ன ஆனால் எனக்கு சந்தேகம் தான். தளபதி தளபதி பிடிக்கும். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா? இதுக்கு அவர் கரண்ட்ல இருக்கிறவர் யாரு? ஸ்டாலின். அவரு கிடையாது. இப்ப கரண்ட்ல இருக்கிறவர் கரண்ட்ல இருக்கிறவரு யார்? தளபதி விஜயா? அவரே தான். அப்படியா? ஏன் அப்படி சொல்லுங்க? யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் இப்போ எதுவும் யூகம் சொல்ல முடியாது. சரி, இப்ப இருக்கிற நீங்க ஒதுக்கப்பட்ட ஆமாம், ஒழுங்குபடுறது. இங்க வந்து இருக்கிற மணிக்கலன் வந்து அவர் எப்படி இருக்குன்னா நல்லது பண்றாருங்களா? அதெல்லாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. வந்து குமரகுரு வந்தா நல்லா இருக்கும். விஜய் வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், சீமான், சீமான நீங்க சீமான் இருக்காங்க. அவங்கவுங்க இதோ அவங்கவுங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் அவங்கள சொல்லலாம். இன்னும் ஆட்சியை பிடிக்கல. அவங்க பிடிச்சதுக்கு மட்டும் தான் அவங்க கதையை நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் சொல்ல முடியாது நல்லதை செஞ்சாங்களா கெட்டதை செஞ்சாங்களான்னு. விஜய் விஜயும் இந்த வீடு ஃபர்ஸ்ட் இதானே, இதுல எத்தனை ஓட்டு வாங்குறாரு, எவ்வளவு கெப்பாசிட்டி வாங்குறாரு, என்ன பண்றாருன்னு தெரிஞ்சாதான் அப்புறம் அடுத்தபடி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முடிவு. 2026 யார் சிஎம் நல்லா இருக்கிறீங்களா? 2026 சிஎம் யார் வந்தா ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். சொன்ன என்னென்ன காரணம்? அவர் நல்லா செய்யறாரு. மக்களுக்கு நல்லா இதை செய்யறாரு. நல்லா இதை செய்யறாரு. எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய ஆளுங்க சரியில்லை, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால அவருக்கு வாய்ப்பு கிடையாது. எதிர்காலத்துல ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். சிஎம் வருவார். விஜய்க்குலாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர் நீ கட்சி வளர்க்குறவரு, கட்சி வளர்த்துரு. அப்போ கட்சி வளர்க்க விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது. அதனால வந்து சிஎம் ஸ்டாலின் தான் வருவார். சீமானுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. சீமாலாம் ஒரு ஆளே இல்லை. என்ன காரணம்னா அவர் சும்மா பேச்சு பார்த்துட்டு போயிடுவார். அவரு குழப்பிட்டு போயிடுவார். குட்டை குழப்பி பறந்து விட்டு போயிடுவார். அவருக்கு சிஎம்ஏ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரெல்லாம் வேஸ்ட். ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார். சரி, அவர் என்ன சொல்றாரு? யாரு? தனியா நிக்கிறாரு. ஆனா வந்து ஸ்டாலினால அப்படி நிக்கவே முடியல. அடிக்கிறாரு. யாரும் தனி நிக்கிறது? தனியா நிக்க திமுக ஆள் இல்லையான்னு கேக்குறாரு. திமுக கூட்டணி நிறைய வருது. திமுக கூட்டணி வந்தாலும் சிஎம் அவர் தான் வருவார். நன்றி. நன்றி.